தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், அதில் 11வது வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிற வார்த்தையானது ஆங்கிலத்தில் குயிக்கனிங் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. குயிக்கனிங், அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் அவர் உங்களை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. குயிக்கனிங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை. எல்லா சரீரத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாக்கப்படும். சுகமளிக்கிற காரியத்தை நம்ம அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி தான் நம்ம சிந்திச்சிட்ருக்கிறோம். அதுதான் நமக்கு இப்போ அவசியமான தேவை என்று சொன்னால், அந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலம் நம்ம விளங்கி கொள்ளுகிற விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். ஆகவே இதில் நம்ம கொஞ்ச நேரம் அப்படி மெல்ல யோசித்து பார்க்கணும். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி யார் அவர் அப்படின்னா, தேவனுடைய ஆவியானவர் அல்லது பிதாவின் ஆவியானவர் அல்லது கிறிஸ்துவின் ஆவியானவர், அல்லனா மொத்தத்தில் நாம் புரிந்து கொண்டிருக்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பியிருக்கிறார்னு நமக்கு தெரியும். அந்த அப்படி எழுப்பினவருடைய ஆவி, எழுப்பினது யாரு அப்படின்னு சொன்னால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது யாரு அப்படின்னா ஆண்டவர், பிதாவாகிய தேவன். யாரை கொண்டு எழுப்பியிருக்கிறாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியை கொண்டு அவர் எழுப்புகிறார். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதாவது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். ஸோ மொத்த பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான். என்ன தீர்வு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரே சொல்யூஷன். ஒருவேளை புறஜாதிகளுக்கு அது தெரியாது, இயேசு கிறிஸ்துவை அவங்க அறியவில்லை அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வருகிற ஸ்டேஜ் வரைக்கும் சுவிசேஷமானது பல லெவலில், பல கட்டங்களிலே, பலரை கர்த்தர் பயன்படுத்தி என்ன செய்கிறாருன்னா அந்த லெவலை ரீச் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. இப்போது கொர்நேலியுனோட வீட்டில் அங்கே பேதுரு பிரசங்கிக்கிறாரு. அவன் ரோம அதிகாரி. அங்கே கூடி வந்தவங்களெல்லாம் புறஜாதிகள், இயேசுவை தெரியாது. ஆனால் பேதுரு கடவுளுடைய தூண்டுதல் படி, வெளிப்பாட்டின்படி, வழி நடத்தலின்படி கொர்நேலியுடைய வீட்டுக்கு அங்கே உள்ள ஜனங்களுக்கு இயேசுவை பிரசங்கித்த பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அவன் இயேசுவை பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அவங்க மேலே யார் இறங்கியாச்சு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கியாச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கியாச்சு. அப்போ இயேசு எந்த இடத்துலலாம் மேக்னிஃபை பண்ணப்படுகிறாரோ, இயேசு எந்த இடத்துலலாம் உயர்த்தப்படுகிறாரோ, இயேசு எந்த இடத்துலலாம் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறாரோ, அந்த இடத்திலெல்லாம் ஆவியானவர் தீவிரமாக ஒர்க் பண்ணுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆவியானவரே வாங்க அப்படின்னு நம்ம பாட்டுலாம் பாடி கூப்பிட்றோம் இல்லையா? அவருடைய பிரசன்னத்தை நம்ம விரும்புகிறோம்.
ஆகவே நம்ம ஆண்டவரே வாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப கரெக்டாலாம் நம்ம பிபிலிக்கலாலாம் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. நம்ம சின்ன பிள்ளைய மாதிரி இருக்கிறதுனால நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய ஆரம்பிக்கும். நம்ம இப்படி ஜெபிச்சிருக்கக்கூடாதோ, தப்பாக ஜெபம் பண்ணிட்டோம்னா இப்போ ஆண்டவர் பரவாயில்ல, அதையும் எடுத்துக்கிடுவார், எடிட் பண்ணிக்கிடுவார். அப்படி தான் பண்ணும். இவன் ஜெபம் பண்ணுறதே பெருசு, இதில் ஒழுங்காக ஜெபம் பண்ணு சொன்னால் பண்ணவே மாட்டேன். அதனால் நீ எப்படினாலும் பண்ணு, நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடிட் பண்ணிக்கிறேன். அது அவர் நேரவே சொல்கிறார், இன்னது வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தேவையானது ஒன்றா இருக்கும், அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒன்றை நீங்கள் கேட்பீங்க. அதை சகிச்சிக்கிற பொறுமை கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்கள், ரொம்ப சத்தமாக சொல்லுங்கள். இதில் அதனால தான் அவர் காட். நம்மளால் சகிச்சுக்கிற முடியாத, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ம அறிவின்படி முட்டாள்தனமாக இருக்குது, அறிவில்லாத மாதிரி இருக்குது, என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, சகிச்சுக்கிறார். அல்லேலூயா. அது எதனால் வருதுன்னு சொன்னால் அவருடைய பூரணமான அன்பினாலே வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் யாரையாவது ரொம்ப டீப்பாக நேசிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க குற்றமே செஞ்சாலும் உங்களுக்கு அது குற்றமாகவே என்ன செய்யாது, தெரியாது. ஒருத்தர் 2 பேர் வாழ்க்கையில் இல்லை, கோடிக்கணக்கான பேர், ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த ஒரு நபர் தப்பு செஞ்சால் கூட அதை என்னன்னு சொல்ல மாட்டாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. தவிர அது தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனது வரும். அல்லேலூயா. என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க? அது உண்மை தானே? அல்லேலூயா. உங்கள் பிள்ளை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அந்த டென்ஷன் ஆகுறாங்க, வீன்னு சொல்லும்போது நீங்கள் உடனே அவங்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளையை போட்டு வெளுன்னு வெளுத்து அடித்து பிச்சு அப்படி செய்வீங்களா? ஓகே, நான் கண்டித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை அப்புறம் தனியாக கூப்பிட்டு 2 ஆலோசனை சொல்லிக்கலாம். ஆனாலும் சின்ன பிள்ளை அப்படி தான் இருக்கும். இதை ஒரு பெரிய மேட்டரை நம்மகிட்ட சொல்கிறேன், ஒரு அறிவில்லாமல். அப்படி அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது தமிழில், அதை சொன்னால் அது பொலிட்டிக்கல் ஆயிருமேன்னு அதை சொல்ல மாட்டேங்கிறேன். நாம் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த காரியம், பிகாஸ் நாம் அவங்கள நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாரு, எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்கிறாரு. அவருக்கு தெரியும். என்னுடைய ஊழியத்தில் ஒரு நாள் நான் ரொம்ப எரிச்சலாக இருந்தேன். இப்போ எங்கள் அப்பா என்னை பார்த்தார், ஏன்டா எதுக்கு இப்போ எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் என்ன அப்படின்னாரு. இல்லை, நான் நினைக்கிற மாதிரி இந்த பயலுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போது அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ நினைக்கிற மாதிரிலாம் அவனால் செய்ய முடியும்னா அவன் உன்னைய விட பெரிய ஊழியக்காரனா இன்னொரு இடத்துல இருப்பான். உன்னைய மாதிரி அவன் வரணும்னு எதிர்பார்க்குறதே யாருடைய முட்டாள்தனம் தெரியுமா? ஓ முட்டாள்தனம். நீ இப்படி என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அதாவது நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, அப்படி எதுவும் நினச்சிட்டிங்களா? இல்லை, நான் பெரிய ஆளாக இருந்தால் இந்த மேட்ரையும் கூட நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு இடத்துல எந்த இடத்துல எவ்வளவு தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியணும். ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு 6ஆப்பு 7ஆப்பு படிக்கிற பிள்ளைய நீங்கள் ஸ்டடீஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா யார் முட்டாள்? கம்பேர் பண்ணுறவங்க முட்டாள். அப்போ அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், அவரை மாதிரி நீங்கள் மாறணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஸ்டடியாக அது நடக்கணும். அந்த நீங்கள் நம்மளை உருவாக்குகிற, நம்மளை உருமாற்றுகிற, நம்மளை அவரை மாதிரி தேற்றுகிற அந்த வேலையானது கடைசி வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. அதுலேயும் ஆவி, ஆத்துமா, சரீரம் தனித்தனியாக நம்மளை போட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் உங்களை ஆவியில் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஆத்மாவில் ஓடி போயிடுவீங்க. அப்புறம் உங்களை காதை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சோடனே சரீரம் போயிடுது.
இப்படி இந்த குரங்கை பிடிச்சிட்டு வந்து டியூஷன் எடுக்கிற மாதிரி நம்மளை சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. பயப்படாதீங்க, அவர் சில உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இது வழியாகவே நம்மளை என்ன பண்ணிடுவார், ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்கார வைப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க. சரிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். ஆவியானவர் தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை தருகிறவர். அப்போது இந்த பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தில் 11வது வசனத்தில், உங்களில் வாசமாயிருந்தால் இல்லாமலும் இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் என்ன நடக்கும் சொல்கிறார். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இல்லை சார், அப்போ மேட்ரே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் இந்த இடத்துல அதை பற்றி பேசலை, மறுபடியும் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற பற்றி தான் பேசுவார். அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறது எப்படின்னு வேணால் சொல்லிக்கிட்டு பாரு வழியா, வாசமாக இருந்தால் என்ன நடக்குங்கிறத சொல்ல வாய்ப்பில்லை. இந்த இடத்துல அவர் சொல்கிற வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இப்போ விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து ஒன் சென்டென்ஸில் சொன்னால் நமக்கு புரியும், அழகாக புரியும். இப்பையும் புரியத்தான் செய்து, எளிமையாக்கிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பாருங்கிறதான் கண்டென்ட்டு. இவ்வளோதான். பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்னா அவர் உங்கள் ஆவியையும் அவர் தான் உயிர்ப்பிக்கிறாரு, உங்களுடைய ஆத்மாவையும் அவர் என்ன செய்கிறாரு, உயிர்ப்பிக்கிறாரு. சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார், உங்கள் சரீரத்தையும் என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் 3 நிலைகளிலுமே வேலை செய்கிறார். இவ்வளோதான், இதுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் நம்பணும் இல்லையா, நீங்கள் விசுவாசிக்கணும் இல்லையா. ஆகவே தான் இந்த விளக்கம் அது வருது. இந்த விளக்கம், பரிசுத்த ஆவியானவர்னா யார் அப்படின்னா, பிதாவின் ஆவியானவர் அப்படின்ற விளக்கம் அங்கே சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது 2 முறை. சரி, இந்த பிதாவின் ஆவியானவர் வந்து எனக்குள்ளே இருந்து இதெல்லாம் செய்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? ஆமாம். என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, இயேசுவை மரித்தோர்லேருந்து அவர் தான் எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஓ, இயேசுவை மரித்தோர்லேருந்தே எழுப்பிட்டாரா? ஆமாம். அப்போ நான் இன்னும் மறிக்கவே இல்லை, எனக்கு வந்து சில பிரச்சனைகள் தான் இருக்குது, சில பலவீனங்கள் தான் இருக்குது, சில வியாதிகள், சில வேதனைகள், நோய்கள் இப்படி தான் இருக்குது. அப்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாரா? நிச்சயமாக உதவி செய்வார். அவர் தான் மரித்தோரிலிருந்தே இயேசுவை உயிரோடு எழுப்பிட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உங்கள் பலவீனத்திலேருந்து உங்களை வந்து சுகமடைய செய்ய மாட்டாரா, விடுதலை தர மாட்டாரா? நிச்சயம் தருவார்ல. இந்த வசனம் நம்மை கன்வின்ஸ் பண்ணுது. இந்த வசனம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. இந்த வசனம் நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக உதவி செய்து. அல்லேலூயா. இதுக்கு மேலே ஒரு விளக்கமே சொல்ல முடியாது. அல்டிமேட் எக்ஸ்பிளனேஷனே இதுதான். கடவுளுடைய லைஃப்பில் நடந்த ஒரு காரியத்தை எக்ஸாம்பிளாக சொல்லி, உன் விஷயத்தில் இது நடக்குன்னு அவர் சொல்கிறார். ஆச்சரியமான ஒரு காரியம். மனுஷனுக்கு மனுஷன் சொல்லலை, அவர் தெய்வீகத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா. இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையாக கடவுளாக இருந்தவர் மனுஷனாக வெளிப்பட்டு இந்த பூமியில் இரட்சகராக பணிகள் செய்து நிறைவேற்றி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவரை பிதாவினுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பிதா எழுப்பிட்டார் உயிரோட. அல்லேலூயா. இது வந்து காட்ஸ் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. மேபி எனக்காக அவர் மரிச்சாருங்கிற ஒன்று தானே வெளியே, அது அவங்க மேட்ரு, அது அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர். ஆனால் பவுல் அந்த ஃபேமிலி மேட்டரை வச்சுட்டு
அந்த பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இது சின்ன விஷயம்ப்பா. அல்லேலூயா. ஓ, ஒரு 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 ஸ்டூடெண்ட் இருக்கான், ரொம்ப நாட்டியாக இருக்கிறான்னு வைங்களேன், சேட்டை பண்ணுறான்னா வாத்தியார் வந்து அவனை 10 அடி அடிக்கிறாருன்னு வைங்களேன், கம்பை வச்சு. எத்தனை அடி அடிக்கிறாரு? 10 அடி அடிக்கிறார். அவனுக்கு வலிக்க தான் செய்யும், ஆனால் வலியை காட்டிக்கிடுவானான்னா தெரியாது. அது அவனுடைய திறமையை பொறுத்திருக்கு. சரி, எல்லோரும் பார்க்குறாங்க, வெட்டியாக அந்த பையன் சேட்டை பண்ணி அடி வாங்கிட்டான், தொலைஞ்சி போ, சரி ரைட், அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு இருக்கும்போது அடுத்த வாரத்தில் அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணுறான். வாத்தியார் கூப்பிட்டு அவனை 2 அடி அடிக்கிறார். 2 அடியோடு நிப்பாட்டிட்டார். இப்போ இந்த 2 அடி அவனுக்கு பெரிய விஷயமா தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? 11 அடி அடித்தா தான் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியும். இப்போ எத்தனை தான் அடிச்சிருக்கு? அப்போது 10 அடி வாங்கினவனுக்கு இந்த 2 அடி ஒரு மேட்ரே கிடையாது. இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். பெரிய உபத்திரவத்தை ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன உபத்திரமாக வர்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? நம்ம வேறு லெவலில் நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அடிக்கடி தலைவலிக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் எங்கேருந்தான் வருதுன்னு தெரில இந்த தலைவலி தொலைஞ்சி. அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய ஃபீலிங்காக இருக்குது. திடீர்னு உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஒரு கேன்சர்ன்ற ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தலைவலியை பற்றி பேசுவீங்களா? தலைவலியே பேச மாட்டீங்கன்றதான் மேட்ரு. நீங்கள் எதை பேசுனீங்க, எதை பற்றி பேச போகிறீங்கன்னு நான் கேட்கல. நீங்கள் தலைவலியே பேச மாட்டீங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஐயோ, உயிரே போகிற மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது, இங்கே பாருங்கள், எனக்கு கேன்சர் இருக்குது, அதை விடுங்க, அப்பப்போ சின்னதாக ஒரு தலைவலி வருது அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட பேசுகிறவன் பைத்தியம் ஆயிடுவான். என்னடா கேன்சருங்கிற இவ்வளோ பெரிய மேட்டரை வச்சுக்கிட்டு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்? ஹார்ட் அட்டாக் வந்து காப்பாற்றுற நிலைமையில் வந்துட்டு டாக்டர் அவனை ஒரு செக்கப் பண்ணிவிட்டு, என்னையா சுண்டு விரலில் அடிபட்டிருக்கு, நம்ம முதல்ல அதுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சிருவாங்களா? ஹார்ட்டை கவனிக்காமல் சுண்டு விரலை வைத்தியம் பார்த்து முடிக்கும்போது அவன் செத்து போயிடுவான். அப்போ முதல்ல எதை செய்யணும், எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது பெருசு, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் அதை எந்த காரியத்தையும் செய்வாங்க. இப்போது அதனால் பவுல் சொல்கிறாரு, நீ இந்த வசனத்தில் நீ கேள்வியே கேட்கக்கூடாது. தியானிச்சின்னா உனக்கு புரியணும், பெரிய விஷயத்தையே ஆவியானவர் செஞ்சிட்டார், அல்லது பெரிய விஷயத்தையே ஆவியானவரை கொண்டு தேவன் செஞ்சிட்டார். உன்னுடைய சின்ன விஷயத்துக்கு கூட அவர் உதவி செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன், உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இங்கே உயிர்ப்பிப்பாருங்கிற வார்த்தை வந்து மேட்சிங் ஆகுது இந்த இடத்துல. உயிர்ப்பிப்பாருங்கிற வார்த்தை அங்கே எப்படி மேட்ச் ஆகுது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். மரித்தோரிலிருந்து எழுப்புதல்னா உயிர்ப்பிக்க பண்ணுறது, உயிரடைய செய்வது. அதனால் அதே வார்த்தை, அந்த மீனிங்குள்ள அந்த வார்த்தையை பவுல் இங்கே போடுறாரு. தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உயிர்ப்பிப்பார்னா குயிக்கனிங். சின்ன சின்ன வியாதிகளினால் நீ சாகுற அப்படின்னா, இல்லை உயிர்ப்பிச்சாச்சு அப்படின்னா அப்போ எல்லா வியாதியும் சரியாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாருன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக தானே செய்வார். நம்மளை மாதிரி அறகுறையாக என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அற்புதம் என்பது ஹோல், முழுமையானது. அல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம சாவுக்கு ஏதுவான அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். ஏன்னா நிறைய பேருடைய சிந்தனையில் எப்படியும் நம்ம சாவோங்கிறது அதை மறந்துடுவாங்க. நேற்றைய தினத்தில் 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோகமாக. நான் இடையில் போயிட்டு, என்னடா பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. சும்மா இருங்கண்ணே, நாங்களே டென்ஷனில் இருக்கிறோம். சரி, அது என்ன டென்ஷன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் என்ன ஆகிக்கிருவேன், டென்ஷன் ஆகிக்கிருவேன்ல. நான் சும்மா தான் இருக்கேன், நானும் என்ன ஆகிக்கிறேன், டென்ஷன் ஆகிக்கிறேன், சொல்லுங்கள் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை,
எங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. சரி, டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன கவலை வந்துச்சுன்னா, அவன் சொல்கிறான், எப்படியும் நம்ம ஒரு நாள் மறித்து போயிடுவோங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சுன்றான். கன்ஃபார்மாக என்ன ஆயிடுச்சான்? எப்படா திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு? அது இவ்வளோ நாளாக தெரியல. இல்லை, நாங்கள் ஒரு துஷ்டி வீட்டுக்கு போனோம். அங்கே போன உடனே பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டு தான் அவன் செத்து போயிட்டான். நாங்கள் உயிரோடு இருக்கோம். அதில் யோசித்தோம். அந்த இடத்துல நாங்கள் படுத்திருக்க மாதிரி யோசித்து பார்த்தோம். அவ்வளோதானே. மனசே சரியில்லை. மனசே சரியில்லை. அப்போது ஆண்டவர் எதுக்கு அங்கே போக சொல்கிறார் புரியுதா? நீங்கள் திருமண வீட்டுக்கு போகிறதை காட்டிலும் எங்கே போகிறது நல்லதுங்கிறார்? துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, அங்கே மனுஷனுடைய முடிவுகளை பார்க்க முடிகிறது. அது எதுக்கு அதை போய் பார்த்து சோகத்தை உண்டாக்கிக்கிறணுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டால், சோகத்தை உண்டாக்குறதுக்கு இல்லை, நீ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதுக்கு தான் நீ அங்கே போகணும். இந்த வாழ்க்கை நிலையற்றது. சாவுக்கு ஏதுவானங்கிற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறாரு பாருங்க. உயிர்ப்பிக்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, சாவுக்கு ஏதுவானங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, இயேசுவை உயிரோடு எழுப்பினாருங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ சாவுக்கு ஏதுவான சரீரங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. அல்லேலூயா. நிச்சயமாக நம்ம எல்லோரும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? சிலருக்கு அது சொல்லவே வாய் வராது. அந்த அபசகனமான வார்த்தையை என் வாயில் எப்படியே சொல்கிறது? அது நம்ம ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் சரி, அது வரும். அது வரும்னு எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? அதான் நீ குழந்தையா இருந்து இவ்வளோ பெருசாக எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கில்ல, அதுதான் அதுக்கு உரிய உதாரணம். அதுதான் கன்ஃபர்மேஷன். நீ வளர்ந்துருக்கில்ல, வளர்ந்துக்கிட்டே இருக்கில்ல, அப்புறம் பாரு வளரவே மாட்டேன், அப்புறம் வளரத்தான் செய்வேன், வயசாயிருச்சு. இதெல்லாம் எதை நோக்கி நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கு? நம்முடைய நேரம் அந்த மரணத்தை நோக்கி நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து தப்பிக்க முடியுமா யாராவது அப்படின்னு கேட்டால் சான்ஸ் இல்லை. அதனால தான் உலகத்தெல்லாம் தன்னைத்தானே தேற்றிக்கொள்கிறான். we are growing old together அப்படிங்கிறான். நாங்கள்லாம் சேர்ந்து வயசாகிட்டு இருக்கோம் அப்படின்னு. யார் யார்? நானும் என் மனைவியும் அல்லது நானும் என் கணவரும். இதில் ஒரு ஆளுக்கு வயசாகி ஒரு ஆளுக்கு வயசாகலைன்னா பெரிய பஞ்சாயத்தாயிரும். ஸோ சேர்ந்து வயசாகிறது தான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அப்போ சாவுக்கு ஏதுவான சரீரங்களில் எந்த மாற்றம் இல்லை. சரீரம்னா ஏதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரதானே செய்யும். உங்களை எதுவும் மெட்டல் எதுவும் செஞ்சு விட்ருக்காரு ஆண்டவர்? இல்லை. உங்கள் சரீரத்தில் மெட்டல் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, சிலிக்கான் இருக்குது, வாட்டர் இருக்குது. இந்த பூமியில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்கோ அது பூராத்தையும் வச்சு தான் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு? படைச்சிட்டு அப்புறம் உயிரோடு இருக்கிறதுக்காக அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதுனாருங்கிறது தான் மனுஷனை உண்டாக்கின வரலாறு. எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது, ப்ரொபோர்ஷனாக இருக்கும். எது எவ்வளோ இருக்கணும். அது இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நடக்க முடியாது, யோசிக்க முடியாது, கண்ணையே திறக்க முடியாது. பேலன்ஸ் இல்லைன்னா உங்கள் பேலன்ஸ் போயிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது சரீரத்தில் நம்ம இருக்கிறதுனால இந்த சரீரம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அது மண்ணுக்கு திரும்பும்படிக்கு அதுக்கு வயசாகுது. அல்லையா சொல்லுங்க. மனுஷன் எதுலேருந்து எடுக்கப்பட்டானோ அதுக்கே திரும்பிடுவான். அடக்கம் பண்ணும்போது அது சொல்லிடுவாங்களா கரெக்டாக? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், எங்கே போயிடுவ? மண்ணுக்கே திரும்புவேன். அப்போது பேக் டு ஹோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாருங்களேன், உங்கள் ஆவிக்கு வயசாக மாட்டேங்குது, உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வயசாக மாட்டேங்குது. அதனால தான் சரீரத்துக்குரிய வேல்யூ இந்த பூமியோட முடியுது. ஆனால் நாம் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸே கொடுப்போம். நம்ம என்னுடைய ஆத்மா சுகமாக இருக்குதா, என் ஆத்மா குணமாயிருச்சா, என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குதா, என் ஆவியோடு நான் ஆண்டவரை சேவிக்க முடியுதா,
என் ஆவிக்குள்ளே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக வந்து வாசம் பண்ணுறாரா, அதை பற்றிலாம் நமக்கு ரொம்ப சிந்தனை வராது. ரெண்டாவது தான் வரும். முதல்ல எங்கே வந்துடும் நமக்குன்னா, எனக்கு வலிக்குது, எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, எனக்கு க்ரானிக்கலாக ஒரு டிசீஸ் இருக்குது, எப்பயுமே டிசீஸ் கேரியராக நான் இருக்கிறேன், ஜெனட்டிக்கலாக அது இருக்குது, இல்லாட்டா கூட எனக்கு வரும்னு சொல்லிடுவாங்க சிலர். இப்போ பாருங்களேன், கொஞ்ச நாள் எனக்கு இப்படி ஒரு வியாதி வரும். ஏன்ப்பா, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுல. ஜெனட்டிக்கலாக வி ஸ்டார்ட் டு இன்வைட் சர்டன் டிசீசஸ். க்ரானிக்கலாக வர டிசீஸெல்லாம் வந்து மாற்ற முடியாதா? சுகமாகாதா? ஆகாதா? ஆண்டவரால் சுகமாக்கப்படாத வியாதிகள் எதுவும் லிஸ்ட் இருக்கா? இல்லை இல்லை, அதுதான் நற்செய்தி. அதுதான் நற்செய்தி. இப்போ டாக்டர்கிட்டலாம், இப்போ ஒரு அம்மாவுக்கு ரொம்ப சுகவீனம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு அவங்களுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, திடீர்னு சரீரத்தெல்லாம் இந்த ஊறல் ஆரம்பிச்சிருச்சு, சொரிய ஆரம்பித்தாங்க. என்ன லோஷன்ஸ் போட்டாலும் ஒன்றும் நடக்கலை. அப்போ நான் சும்மா எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால் நான் சொன்னேன், ஒருவேளை உங்களுடைய பிளட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள், பிளட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் முதல்ல பிளட் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அவங்க அதுக்கு இடையில் ஒருத்தரை பார்த்து பேசினாங்க, அவங்க ஃப்ரெண்டு ஒரு டாக்டர். அவங்ககிட்ட கேட்டாங்க, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது டாக்டர்? அவர் ஒரே வரையில் பதில் சொல்லிட்டார், வயசாயிருச்சுல. என்ன ஆயிடுச்சுட்டார்? வயசாயிருச்சுலம்மா. ஆமாம், இப்போ இதெல்லாம் வரதான் செய்யும். அப்போது இதுக்கு என்ன முடிவு? அதை அப்படி ஏற்றுக்கிற வேண்டிதான். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு வெளியே கூடி விக்ஸை ராவிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியோ அப்படி தான். உள்ளக்க பயங்கரமான பிரச்சனை இருக்குது, நீங்கள் மேல் பூச்சா என்ன செஞ்சிட்ருக்கீங்க? விக்ஸை தடவிட்டு இருக்கிறீங்க. அதில் உங்களுக்கு திருப்தி, நம்ம எதையோ ஒன்று தடவிட்டோம்ல. சில பேர்லாம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நான் அது காமெடிக்காக பேசலை, நான் அப்சர்வ் பண்ணதை பேசுகிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பெட் இருந்துச்சு, அந்த பெட்டு எம்டியாக இருந்துச்சு. இவங்களை எங்கே இப்போ தான் பாத்ரூம் கூட்டி போயிருக்காங்க. அந்த பெட்டை பார்த்தேன் பாருங்களேன், எல்லா பெயின் பாமும் சுற்றி வச்சுருக்காங்க. நான்லாம் 1-2 எடுத்து பார்த்தேன், ஏன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு. எல்லார் வீட்லேயும் தானே இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், இது இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் வெளிநாட்டிலேருந்து. இது போட்டால் கேட்குதா? எங்கே கேட்குது? இன்னொரு வீட்டுக்கு போனால் அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல, உங்கள் அம்மாவுக்கு வேணுங்கிற அந்த ஆயின்மெண்ட்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சார் 2 நாளைக்கு தான் கேட்கும் எங்கள் அம்மாவுக்கு. அப்புறம் நீ வாங்கிட்டு வந்த ஒன்று சரியில்லைடான்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. இப்போ விஷயம் அந்த ஆயின்மெண்ட்லேயும் கிடையாது, அவங்களுடைய பிரச்சனையும் கிடையாது, அவங்க மனசில் இருக்குது. அல்லேலூயா. ஸோ சாவுக்கு ஏதுவான சரீரம் அது அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய ஆத்மாவில் நீங்கள் பெலனோடு தான் இருக்கிறீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு வயசாக மாட்டேங்குது, உங்கள் ஆவிக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வயசாக மாட்டேங்குது. அதனால தான் காட் இஸ் மச் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் சோல் அண்ட் யுவர் ஸ்பிரிட். அவருக்கு அதுதான் மெயின். அவருக்கு தெரியும் சரீரம் அது ட்ராப் ஆயிரும், அவ்வளோதான். அது அப்போது அந்த சரீரம் ஏன் சார் மறுரூபப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லப்படுது? அப்போது என்னுடைய சரீரத்தோடு தானே நான் காணப்படுறேன், இயேசு கிறிஸ்து அப்படி தானே காணப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அதுதான் மறுரூபப்படுத்தப்படுகிறல. சரீரத்துக்குரிய கேரக்டரை இழந்து ஆவிக்குரிய தன்மையை அது பெற்றுக்கொள்ளுகிறது. ஒரு இமைப்பொழுதில் நாம் என்ன செய்யப்படுகிறோமா? மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ தான் நாம் பரலோகத்தில் போய் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற குவாலிஃபிகேஷனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். மாம்சமும் ரத்தமும் என்ன செய்யாதாங்க? பரலோகத்தில் சுதந்திரிக்காது. மாமிசமும் ரத்தம் இருந்துச்சுன்னா அது தனியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு பசிக்கும், உங்களுக்கு பலவீனம் வரும், நீங்கள் தூங்கணும், நீங்கள் மாம்சமும் ரத்தம் இருந்தால் உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
அதுக்கு ஒரு இன்புட் வேணும், ஒரு அவுட்புட் வேணும்னு சொல்லி மறுபடி பூமியில் இருக்கிற மாதிரியே வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பரலோகத்தை போய் நீங்கள் நாசம் பண்ணிடுவீங்க. எல்லா பாலிட்டிக்ஸும் அங்கே வந்துடும். அதனால் ஆண்டவர் அங்கே வந்து ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் என் கூட இருக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா. நல்ல தேவ சமூகத்தில் துதித்து பாடி ஆடி அவரை ஆராதிச்சு ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்கிறதா அங்கே ஒரே வேலை. உங்களுக்கெல்லாம் பிடிக்கல என்ன? நாங்கள் அங்கே போய் ஒரு கடையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். அப்படி எதுவும் யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரம் தான் நற்செய்தி. கர்த்தர் அதையும் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதையும் என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கிறார். இப்போ நிறைய சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்து காது கேட்காதவனுக்கு காது கேட்க பண்ணுறாரு, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிய பண்ணுறாரு. இப்படி நிறைய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு மரித்தவர்களையும் என்ன செய்கிறாரு? உயிரோடு எழுப்பினார். நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ அந்த 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 இடத்துல இயேசுவை வெளியே எடுத்துருங்க. அந்த காஸ்பல்லேருந்து இயேசுவை வெளியே எடுத்துட்டு இப்போது அந்த அஃபெக்டான அந்த கண் பார்வையற்றவனுடைய நிலைமை, காது கேட்கவனுடைய நிலைமை, குஷ்டரோகியாக இருந்தவனுடைய நிலைமையெல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே தானே போய்கிட்டே இருக்கும். போவும் மறிப்பாங்க. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் ஆண்டவர் கூட வரும். அவங்க வந்து ஒன்று நரகத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா எங்கே வருவாங்க? நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு வருவாங்க. அப்போ இன்பிட்வீனில் இயேசு வந்து கிராஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்கிறார்ல, சரீரத்தில் ரெஸ்டரேஷன் கொண்டு வர்றார்ல. அது எதுக்காகனா, காட் இஸ் ஆல்சோ கன்சர்ன்ட் அபவுட் யுவர் பாடி. உங்களுடைய சரீரத்தை குறித்தும் கர்த்தருக்கு அக்கறை இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் ஆத்மா வந்து மகிழ்ச்சியாக இருக்காது. இருக்குமா? இருக்காது. உங்கள் ஆத்மா வாடும்ல. இப்போ உபவாசம் இருந்தபோது என் ஆத்மா வாடும்படி உபவாசம் இருந்தேன்னு எழுதுறான்னா, உபவாசம் இருந்தால் எது வாடுது? நான் என்ன நீட்டு தேர்வை வச்சுக்கிட்டு இருக்கேன்? பயங்கரமாக யோசிச்சிருக்கேன். என் ஆத்மா வாடும்படி உபவாசித்தேன்னு சொன்னால் அந்த வசனத்தின்படி உபவாசித்தா என்ன வாடுதுங்கிறான்? ஆத்மா வாடுது. இப்போ ஆனால் உபவாசித்தா எதுவும் வாடும்? சரீரமும் வாடும். அப்போது ஒரு சாப்பிடாமல் இருக்கிறது சரீரத்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை, உங்களுடைய ஆத்மாவையும் அது என்ன செய்யுது? அஃபெக்ட் பண்ணுது. உங்கள் ஆத்மாவை தாண்டி அந்த பாதிப்பு எங்கே வரைக்கும் போகுது? ஆவி வரைக்கும் போகுது. நொறுங்கின ஆவின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இது நன்மைக்காகவும் இருக்கும், தீமைக்காகவும் இருக்கும். இப்போ நான் ஆவியில் வளர்ச்சி அடையணும்ப்பா, ஆவிக்குரிய ரீதியில் நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக ஒரு பவர்ஃபுல்லாக கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யணும், நான் வந்து இன்னும் ஒரு 1 வீக் நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயந்தான். இப்போ உபவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. எப்படி உபவாசிப்பீங்க? காலையில் 4 இட்லி, சாயங்காலம் பிரியாணிலாம் கிடையாது, வெறும் சோறு தான், வெஜிடேரியன் ஃபுட்டு. இரவிலலாம் வந்து மட்டன் சிக்கன்லாம் விட்டுருவோம். சும்மா ஒரு 4 தோசை மட்டும் சாப்பிட்டுக்குவோம். இப்படியா உபவாசம்? ரொம்ப சின்சியராக உபவாசம் இருக்கணும்னு சொன்னால் நம்ம புசியாமலும் குடியாமலும் இருந்துங்கிறது வந்து பைபிளில் தான் யூஸ் பண்ணப்படுகிற டேம். அது ரொம்ப சீரியஸான உபவாசமாக இருக்குது. நாம் புசியாமல் இருக்கலாம். வாட்டர் ஃபாஸ்டிங்ன்ற மாதிரி தண்ணி மட்டும் என்ன செஞ்சுக்கலாம்? குடிச்சிக்கலாம். ஒரு வாரம் உபவாசம் இருந்தோம்னா என் நோக்கம் என்னது? படுத்து தூங்குறதான் பாஸ்டர். அப்படியா? என் நோக்கம் இப்போ தானே சொன்னேன் நான். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்யணும்னு நினைக்கிறேன்? வல்லமையாக செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் நான் அந்த உபவாசத்தை நான் ட்ரை பண்ணுறேன். அப்போது இதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னால் என்னுடைய ஆத்மா வாடுமான்னு கேட்க வர்றேன் நான். இந்த உபவாசத்தினால ஆத்மா வாடுமா? என்லைட்டன் ஆகுமா? அல்லேலூயா. காலையில் என்ன சாப்பிட்டீங்க?
ஏன்னா ஃபாஸ்டிங்கா? சாப்பிட்டீங்களா? ஈவினிங்கா? என்னங்க சொல்கிறீங்க? சரி வேண்டாம், விட்டுருவோம். உங்கள்கிட்டருந்து ஒன்று வாயிலேருந்து பிடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நல்லா முழுங்கிட்டு முதல்ல மாதிரி உட்காந்துட்டுருக்காங்க. இப்போ அதுதான் இங்கே இடைஞ்சலாக இருக்குது. அப்போது சரீரத்தை நான் வாடும்படி செய்து, சரீரத்தை கொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை. சரீரம் ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, ஃப்ளஷ்ஷு, அந்த மாம்ச பிரகாரமான மனுஷனை நான் கண்ட்ரோல் பண்ணி, அதை சப்டியூ பண்ணி, அதை ஒடுக்க விரும்புகிறேன். சரீரத்தை நான் கொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த சரீரத்துக்கு நான் தீனி போட போட இந்த மாம்சீக மனுஷன் அந்த பழைய மனுஷன் அவன் என்ன ஆயிடுறான்னா பலன் அடைஞ்சிடுறான். அதனால சேட்டை ஜாஸ்தியாக பண்ணுறான், கடவுளுக்கு விரோதமான வேலைகளை ஆரம்பிச்சிடுறான். அந்த பழைய மனுஷன் அவனை போட்டு தள்ளணும்னா இந்த புறம்பே தெரிகிற இந்த சரீரத்துக்கு என்ன கொடுக்கக்கூடாது? சாப்பாடு கொடுக்கக்கூடாது, கம்முன்னு கடை. அப்போ ஆத்துமா அந்த இடத்துல என்லைட்டன் ஆகுது, அது ஃப்ரெஷ் ஆகுது. பாருங்களேன், நீங்கள் ஆத்துமா வாடும்படியும் உபவாசிக்கலாம், ஆத்துமா என்லைட்டன் ஆகும்படியும் உபவாசிக்கலாம். உங்கள் நோக்கம்தான் முக்கியமானது. அல்லேலூயா. இப்போ ஆத்துமா விழிப்புணர்ச்சி அடைகிறது. ஆத்மா விழிப்புணர்ச்சி அடையும் பொழுது ஆவி எப்படி ஆயிரும்? பிரைட் ஆயிரும், ரொம்ப பிரைட் ஆயிரும். அந்த ஆவி எவ்வளவு பிரைட்டாக இருக்குதோ அதுக்கு ஏற்றார் போல தான் உங்கள் மினிஸ்ட்ரியில் கர்த்தருடைய கிரியைகளை காண முடியும். அல்லேலூயா. பட் யூ cannot control God through your fastings. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கணும். உங்களுடைய உபவாசங்களினாலே கடவுளை நீங்கள் என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. மேபி சம் சுச்சுவேஷன்ஸ், சில சுச்சுவேஷனை நீங்கள் கட்டுப்படுத்தலாம், சில பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் யாரை கண்ட்ரோல் பண்ண முடியாது? தேவனுடைய இரக்கத்தை நீங்கள், அவர் விரும்பினா அவர் இறக்கப்படலாம். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எல்லாம் உங்கள் மேலே என்ன செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் நோக்கம் துன்மார்க்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் மேலே இறக்கப்பட முடியுமா? ஆண்டவரே அவனுக்கு 2 கண்ணும் போகணும், நான் 1 வாரம் சாப்பிடாமல் இருக்கேன், ஓகேவா? நல்லா உபவாசிக்கிறானே. புராண கதைகளில் தான் காரணமே தெரியாமல் கடவுள் எதை கொடுத்துருவார்? வரங்களை கொடுத்துருவார். அப்புறம் கொடுத்துட்டு பெரிய பஞ்சாயத்தாயிரும். கதைகளில் சொல்கிறேன், புராணங்களில். அப்படிலாம் ஆண்டவர் செய்கிறதில்ல. நீங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு செய்ய வேண்டியதை மட்டும்தான் அவர் செய்வார். அதெல்லாம் நமக்கு நன்மையான விஷயம். சில நேரங்களில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கல, பிரதர் பாஸ்டர் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கலைன்னா அதுவே ஒரு பிளெஸிங் தான். முட்டாள்தனமாக ஒன்றை கேட்டிருப்பீங்க, அவர் அந்த ஜெபத்தை கேட்கணுமா வேண்டியது இல்லையா, ஆன்சர் பண்ணணுமா தேவையில்லையா? அப்புறமா நம்ம சொல்லுவோம், நல்ல வேலை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கல. என்னடா ஜெபத்தை கேட்கலன்னு இப்போ தான் கோபமாக இருந்துச்சு போன வாரம், இப்போ அதே ஜெபத்தை நல்ல வேலை கேட்கலன்னு இந்த வாரம் சொல்கிறீ என்ன? நமக்கு 1 வாரம் ஆகுதுல ஒரு விஷயம் புரிகிறதுக்கு. அதனால நாம் எப்பயுமே அவர் செய்கிறது ரைட்டுன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். யார்? பரிசுத்த ஆவியானவர். உயிர்ப்பிச்சிருவாரா? ஆமாம். எப்படி சொல்கிறீங்க? அவர் தான் இயேசுவையை உயிரோடு எழுப்பிட்டாரே. ஓ, இயேசுவையை உயிரோடு எழுப்பிட்டாரா? மரணத்திலிருந்தா? மரணத்திலிருந்தே ஒருத்தர் உயிரோடு எழுப்பிட்டார்னா நான் இன்னும் மரணிக்கவே இல்லை. எனக்கு சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ் தான் இருக்குது, சின்ன சின்ன பலவீனங்கள் தான் இருக்குது, சின்ன சின்ன நோய்கள் தான் இருக்குது. அப்போ சரி பண்ணிடுவார்னு சொல்கிறீங்களா? அதில் டவுட்டே இல்லையே. இப்போ நான் என்ன சார் செய்யணும்? இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டிதான். விசுவாசிக்க கூடாதபடிக்கு இதில் ஏதாவது தடை இருக்கா இந்த வசனத்தில்? இதெல்லாம் இதை நான் ஏற்றுக்கிற முடியாது சார். அது எப்படி என்னை உயிர்ப்பிப்பாருன்னு சொல்கிறீங்க? மாடு அங்கே தான் சொல்லியிருக்குல்ல, இயேசுவே என்ன பண்ணியாச்சு, உயிரோட எழுப்பியாச்சுல. இனி இதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு? பவுல் நல்ல மனுஷன், அவர் இப்படிலாம் வைய மாட்டார். இப்போ நானும் வையலை, கலோக்கியலாக அப்படி பேசி பார்க்குறேன்.
நம்முடைய நோக்கம் புரிய வைக்கணும்ல. புரியுதா? புரிஞ்சு போயிருச்சா? பவுல் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார் இந்த இடத்துல, ஒரு ஆர்கியூமெண்ட். இங்கேயே அவர் பெரிய வேலையை செஞ்சுருக்காரு, உன் விஷயம்லாம் ஒரு மேட்ராப்பா. அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டே பண்ண அவசியம் இல்லாத அளவுக்கு அவர் பேசி முடிச்சிட்டார். இதில் நீங்கள் அவர்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. அவரே கேள்வியை கேட்டார், அவரே பதிலை சொல்லிட்டார். இயேசுவுக்கே இப்படி செஞ்சாச்சு, அப்போ உனக்கு என்ன? உங்கள் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஓகேவா? ஓகே சார். இதை நாம் என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்னை வந்து உயிர்ப்பிக்கணும்? அவருக்கு அது என்ன, அவருக்கு என்ன என் மேலே அக்கறை இருக்குது? இயேசுவுக்கு உன் மேலே அக்கறை இருந்து உனக்காக ஜீவனை விட்டதுனால பரிசுத்த ஆவியானவருக்கு உன் மேலே அக்கறை இருக்கிறனால தான் இந்த பூமியிலே இருக்கிறார். அதுலேயும் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உனக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆள் உன் மேலே அக்கறை இருக்கிறது உனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா, உனக்கு உள்ளே இருக்கிறவர் எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருப்பார் நமக்கு தெரிய வேணாமா? அல்லேலூயா. அநேகர் வருத்தப்படுவாங்க, என்னங்க எனக்கு இந்த வியாதி போகவே இல்லைங்க, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, 25 வருஷமாக இருக்குது. ஆவியானவர் அவரும் 25 வருஷமாக உள்ளதாங்க இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு திறமை ஜாஸ்திங்க அப்படிமே. உங்களுக்கு திறமை ஜாஸ்தி எப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஒரு பக்கம் எதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆவியானவரை மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. விரட்டலை இல்லை, உள்ளதான் இருக்குது, உள்ளதான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருக்கு பக்கத்திலே எதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க? வியாதியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. 2 பேருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கும் உங்கள் ஆவியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில வந்து ஒன்று தான் இருக்குது. அது என்னது? ஆத்மா ஒன்று தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப பிரமாதமான ஆளுங்க, நீங்கள் ரொம்ப ஓரமான ஆளுங்க. இந்த 2 பேரையும் ஒன்றா சேர விட மாட்டேங்கிறீங்க, பார்த்தீங்களா? பெரிய ஆள் நீங்கள். சேர விட்டால் சரியாயிரும், சேர விட்டால் சரியாயிரும். நீங்கள் ஆனால் 25 வருஷமாக என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? சேரவே விடலைங்க. பெரிய ஆளுங்க. இப்போ ஒரு அம்மா வந்து சும்மா ஒரு பேசுகிறதுக்காக ஒரு அம்மான்னு சொல்கிறேன் என்ன, அவங்கள ரொம்ப செல்லமாக வளர்த்த மகனை நல்ல வேலைக்கு போயிட்டான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெண்ணை அவங்க தான் பார்க்குறாங்க. நம்ம மகனுக்கு ஒரு அழகான பெண் வேணும், அறிவான பெண் வேணும். அறிவு இருக்காங்கிறது வந்த பிறகு தெரியும், அழகு பார்த்தவொடனே தெரியும்ல. 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், சொத்து பத்தோடு வரணும். முக்கியமான பாயிண்டா இல்லையா? இங்கிட்டு பார்ப்போம், மேலே தான் பார்க்கணும். நான் சொத்து பத்தோடு வரணும். சரி, ஏம்மா இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட அது இருக்கட்டும், அது வந்து கூட ரட்சிக்கப்படும். ப்ராக்கெட்டில் என்ன சொல்லணும்னா, நம்ம அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வந்துச்சுன்னா ரட்சிப்பே இழந்து போவோம் உங்ககிட்ட தொலைஞ்சு. அப்படி ப்ராக்கெட்டில் தான் இது. நம்ம மைண்ட் வாய்ஸ் வெளியே யாருக்கும் கேட்கக்கூடாது, சொல்லிடாதீங்க. இப்படியெல்லாம் பார்த்து பயங்கரமாக தட்டப்பட்டெல்லாம் ஒரு திருமணத்தை பண்ணிட்டு அவங்கள கணவன் மனைவியாகவே வாழ விடாமல், இப்போ வழக்கம் போல் என் மகன் அவன் ரூமில் இருப்பான்ப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணிடாத, உனக்கு அந்த ரூம் ஓகேவா, அங்கே இருந்து நான் நடுவில் நந்தி மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னா. இப்படி பல வருஷங்களாக இப்படி நடக்காது. இது ஒரு சிந்தனை. எதுக்காகனா, ஒரு ஆவியானவரை நீங்கள் உங்கள் வியாதியை சரி செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிற விளக்குறதுக்காக நான் சொல்கிறேன். அது எவ்வளவு தவறான விஷயமோ அது மாதிரி தான் உங்களை சுகப்படுத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. காட் இஸ் த ஆவியானவர் தான் நம்மளை சுகமளிக்கிற ஆவியானவர். அவரை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்?
அந்த வியாதியை நோக்கி பார்க்கவே விட மாட்டேங்கிறோம். அந்த வியாதியும் அவங்களும் டச்சே வந்துடக்கூடாது. டச்சு வர்றதா இருந்தால் என்ன செய்யணும்? டச்சு வரணும்னா என்ன செய்யணும்? ஆத்மா ஒத்துக்கிறணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். ஆத்மா அதுக்கு அனுமதிக்கணும். ஆத்மாவை ஷார்ட்டாக மனசுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மனசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும். உங்கள் மனசு ஆமாம் ஆவியானவர் என்னை சுகமளிக்கிற ஆவியானவர் தான் என்னை சுகப்படுத்த முடியுங்கிறத நம்பணும். அந்த கடைசியாக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், அது விசுவாசிக்கணும். ஆத்மா என்ன செய்யணும்? அதுக்காக தான் இவர் சொல்கிறாரு, இயேசுவையே மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்பியாச்சுப்பா. அப்போ உன்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க மாட்டாரா? பவுல் எதை நோக்கி யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? ரோமர் திருச்சபைன்னு சொல்லிடாதீங்க. இதை வாசிக்கிறவனுடைய மனதை நோக்கி பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மனதை தான் கன்வின்ஸ் பண்றாரு, ஆத்துமாவை தான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ சரியாயிட்டினா ஆட்டோமேட்டிக்கா யுவர் மிரக்கிள் வில் ஹேப்பன். அல்லேலூயா. அது நடந்துரும். மனது தான் அடிப்படையான காரியம், ஆத்துமா தான் முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவருக்கு எது முக்கியம்னு சொன்னால், மற்ற ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கு. பாடி அது ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். ஆவி ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? தன்னை தந்த அந்த ஆத்துமா தான் இப்போ நமக்கு ரொம்ப மெயின். அவர் ஆத்தும நேசர். நீங்களும் போய் கிராமங்கள்லையும் பட்டணங்கள்லையும் போய் எதை ஆதாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆத்தும ஆதாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா எதை நோக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மனதை நோக்கி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சில வாதங்களை எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை உங்களை கேட்குறவங்களை கன்வின்ஸ் பண்ணும்படி தான் நீ பேசிகிட்டு இருக்கிறீங்க. வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு, விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்படி இருக்குல்ல வசனம்? உங்கள் பிரசங்கமே அதை கேட்குறவன் என்ன ஆகணும்? ஆத்மாவிலே அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ வெரி சிம்பிள். நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். உங்களுடைய வியாதியை இன்னைக்கு சரி பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வரணும். தீர்மானம் தான் முக்கியம். ஒரு காரியத்தை தீர்மானிக்காமல் நம்ம ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. தீர்மானத்தை யார் எடுக்கிறது? மனது தான் எடுக்கணும். நான் தீர்மானிக்கிறேன், நான் என் மைண்டில் யோசித்துட்டேன், நான் என் மைண்டில் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு மனசே இல்லை அந்த காரியத்தை செய்கிறதுக்கு. இந்த மனசு தான் நிறையா வேலையை செய்யுது. ஆகவே உங்கள் மனதில் தீர்மானிக்கணும், இன்றைக்கு எனக்கு இருக்கிற இந்த வியாதி என்னை விட்டு போகணும், இந்த விஷயத்தை நான் உறுதியாய் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல அதை உறுதிப்படுத்தணும். ஒரு 4-5 இடம் சொல்லிக்கிறணும். அல்லது உங்கள் மனது அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அதை பற்றி வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. பேசணும். ஏன்னா உங்களுடைய ஹீலிங் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்காது, கண்ணுக்கு தெரியும் பிறகு கடைசியில். அது பூரா ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷனில் இருக்கு. ஆகவே நீங்கள் பேசணும். பேசிட்டு இன்னைக்கு தீர்மானிச்சிட்டோம்ல இன்னைக்கு போகணுன்னு, ஆகவே இன்னைக்கு அதை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேத வசனத்தின்படி சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாதியை கர்த்தர் நிச்சயமாக உயிர்ப்பிச்சிருவார், அப்புறப்படுத்திடுவார். வியாதியை என்னை உயிர்ப்பிச்சிருவார். வாட் எவர் மேபி யுவர் டிசீஸ். அந்த வியாதி எதுவாக வேணா இருக்கலாம். பெருசு சிறுசுங்கிற அந்த மாயையான எண்ணத்துக்குள்ளே நம்ம வரக்கூடாது. 1 நாள் அதுதான், 9 நாள் அதுதான். அல்லேலூயா. அது எவ்வளவு ரொம்ப நெக்லிஜிபிளாக இருந்தாலும் ஓகே தான், அது எவ்வளவு பூதாகரமாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஓகே தான். வாட் எவர் இட் மே பி, த மேட்டர் ஹேஸ் டு பி செட்டில்டு ரைட் நவ் ஆர் டுடே. இன்னைக்கு அது செட் பண்ணிடணும். அதை செய்கிறதுக்கு ஆவியானவருக்கு விருப்பம் இருக்கணும்ல சார். என்னை சுகப்படுத்துறதுக்கு ஆவியானவருக்கு விருப்பம் இருக்கல. நான் விரும்புகிறேன் என்னை சுகப்படுத்த, ஆவியானவருக்கு விருப்பம் இருக்கணும்ல. ஆவியானவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? அல்லேலூயா.
அதுக்காக தான் அவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறாரு. உங்களை தேத்தணும்ல. உங்களை என்ன செய்யணும்? தேத்தணும். உங்களை தேத்தணும். பாவியானவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வேலை செய்கிறார். ஒரு வேலை என்ன செய்கிறாருன்னா, இந்த பேசிக்கானது உங்களுக்கு தெரியும். 2 டூல்ஸ் வச்சு உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாரு. 2 டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாரு. ஒன்று வந்து தம்முடைய ஆவி, தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். இன்னொன்று த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. இந்த 2 டூல்ஸ் தான் அவருடையது. இதை வச்சு உங்ககிட்ட என்ன பண்ணுறாரு? ஒர்க் பண்ணி உங்களை இயேசுவை நோக்கி புஷ் பண்ணுறார். நீங்கள் இயேசுவை பைபாஸ் பண்ணிவிட்டு பிதாவாகிய தேவனிடத்துலையும் பரலோகத்துக்கும் போயிடலான்னு மட்டும் தயவு செய்து என்ன நினச்சிடாதீங்க. இயேசுவை நீங்கள் எந்த காலத்துலையும் என்ன செய்ய முடியாது? பைபாஸ் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவை தாண்டி பிதாவிடத்தில் நான் கொண்டு போகிறேன்ப்பா அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ 2 டூல்ஸ் யூஸ் பண்ணுறாரு. என்னென்ன? தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று பரிசுத்த ஆவி. 2 யூஸ் பண்ணி உங்களை யாரை நோக்கி தள்ளி விடுறாரு? உங்களையும் இயேசுவும் இணைக்கிறார். புஷ் பண்ணி இந்த ஏன்னா இயேசு சரீரத்தில் இங்கே இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறாரு. ஆகவே உங்களை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிட்ட தள்ளுறாரு. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் உங்களை அப்படியே கவர் பண்ணி அவருடைய ரத்தத்தினால கழுவி அவருடைய நீதியை உங்கள் மேலே போட்டு விட்டு, சால்வையை போட்டு விட்டு, வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிட்டு உங்களை மேக்கப் பண்ணுறாரு. பாவங்க தெரியுதான்னு பார்ப்போம். தெரியுது. ரத்தத்தை தெளி. ஓகே. ரெடி பண்ணி உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? பிதாவினுடைய சமூகத்தில் கூட்டிட்டு. பிதா ரொம்ப அன்பானவர் இயேசுவின் மேலே. ஆகவே இயேசு யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் ஓகேன்றார். ஓகே, நீ எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே மகா அயோக்கிய பையனான்னு நீங்கள் விவரம் தெரியாமல் என்னை எங்கே அனுப்பிவிட்டீங்க? பரலோகத்துக்கு அனுப்பிட்டீங்க, இதுக்கு நீங்கள் பின்னாடி வருத்தப்படுவீங்க. அப்படிலாம் நீங்கள் டயலாக் பேச முடியாது. ஏன்னா உங்களை எதை வச்சு கவர் பண்ணியிருக்கு? எப்படி லாசருவை சுற்றி வெள்ளை துணியில் சுற்றுன்னு சுற்றி அடக்கம் பண்ண மாதிரி உங்களை இயேசு தம்முடைய ரத்தத்தினாலும் தம்முடைய நீதியினாலும் உங்களை பூரா கவர் பண்ணி தன்னை போல மாற்றி கொண்டு போய் நிப்பாட்டிடுறாரு. பிதா பார்க்குறாரு, வெரி குட் அப்படின்னு உங்களை ஏற்றுக்கிறாரு. இதுதான், இந்த வேலை தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும், இடம் கொடுக்கலைன்னா மெதுவாக நடக்கும். போராடி அதை செய்ய வேண்டியிருக்கும். இதில் நீங்களாம் நான் பரிசுத்தமாயிட்டேன், நானா ஒழுங்காயிட்டேன், நானா நல்லவன் ஆயிட்டேன், நானா நீதிமான் ஆயிட்டேன், எல்லாம் என்னுடைய திறமை தான், என்னுடைய மூளை தான். ஆண்டவர் படைக்கும் போது என்னை ரொம்ப பிரைட்டாக படைச்சிட்டாரு, என்னை ரொம்ப ஞானியாக படைச்சிட்டாரு. ஞானியாக படைச்சிட்டாப்புல நீ ஞானியாக இருந்துருவிய? அப்படிதான் ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு எகுத்தப்பா, ஒரே இரவில். ஞானத்தை கேட்டில வச்சுக்கோ. அவன் ஞானமாக ஓடி முடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன்தான் மிக மோசமான முட்டாளாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு. நல்லா தெரியும் அவங்க எல்லாம் உன்னுடைய இருதயத்தை வலிவு போக பண்ணுவாங்கன்னு நேரடியாக 2 முறை ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாக அதே வார்த்தையை பயன்படுத்தி எச்சரிக்கிறாரு. இதுக்கு அப்புறமும் அவன் அதைத்தான் செய்வேன்னு சொன்னால் அவனை ஞானின்னு சொல்கிறதா, அவனை முட்டாள்னு சொல்கிறதா? சரி, நம்ம சொல்லக்கூடாது. என்ன ஆண்டவர் ஞானி ஆக்கணும், நீ ஏன்டா முட்டாளுங்கிற சொல்லாத. நீ பெரிய அறிவாளியான்னு சண்டைக்கு வந்துடாதீங்க, நம்ம வாபஸ் வாங்கிடுவோம். அல்லேலூயா. அப்படிலாம் நம்முடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்தி, என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் பரலோகத்துக்கு தகுதியுள்ளவனா மாற்றிக்கிற முடியாது.
இயேசுவால் அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை நேரடியாக சொல்லியிருக்கிறார், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால் டிபெண்ட் ஆன் மீ, என்னை நீ சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்போது எகிப்து தேசத்தில் கடைசியாக ஒரு வாதை, 10 வாதையில் ஒரு வாதை. என்ன வாதை? தலைச்சன் சங்காரம். தலைச்சன் சங்காரம் நடக்க போகுது. முன்னாடியே ஆண்டவர் பிளான் சொல்லிட்டாரு. நீங்கள் ஆடை அடித்து, பஸ்காங்கிற பேரில் ஆடை அடித்து என்ன செஞ்சிடணும்? வீட்டு நிலைக்கால்கள் எதை பூசிடுங்க? ரத்தத்தை பூசிடுங்க. சங்கார தூதன் அதுக்கிட்ட வரும் பொழுது எதை பார்ப்பான்? நிலைக்கதவுகளை பார்ப்பான். ரத்தம் பூசப்பட்டிருக்கு, ரெட் கலரில் ரத்தம் தெரியுதுப்பா, நாம் இந்த வீட்டை தொடக்கூடாதுன்னு கடந்து போயிடுவான். அல்லையா சொல்லுங்க. ரத்தம் பூசப்பட்டதுனால அந்த வீட்டுக்குள்ளே நல்லவங்களா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. இல்லை, லேபிள் தட் டிஃபென்ஸ் யூ. அந்த லேபிள் உங்களை காப்பாற்றுது. உங்களை காப்பாற்றணும்னா the blood of Christ is the only label. Hallelujah. Hallelujah. So come into that blood. அந்த ரத்தத்துக்குள்ளே ஓடி வந்துருங்க. நீங்கள் பாட்டெல்லாம் கூட பாடுவீங்க, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன் அப்படின்னு. இந்த பாட்டெல்லாம் மறந்தே போச்சு பல பேர். ரொம்ப காலத்துக்கு முந்தின பாட்டுங்க. நான் எதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறேன்? லேட்டஸ்ட்டாக சில சாங்ஸு நல்லா இருக்குன்றதுனால பழைய ரொம்ப நல்ல சாங்ஸை மறக்கணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லைல்ல. அது அப்பப்போ என்ன செய்யணும்? நம்ம பாடணும். என்ன பழைய பாட்டை பாடிட்டு இருக்க பைத்தியக்காரி மாதிரி அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்குன்ற வேண்டிதான் இருந்துட்டு போகிறோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை எங்க? இயேசுவின். ஒரு தடவை நான் ஏற்காட்டில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு யங் மேன் கேரளாலேருந்து வந்திருந்தார். அவருக்காக ஜெபம் பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனேன். எனக்கு அப்போல்லாம் ஜெபம் பண்ணவே தெரியாது. ஜெபம் பண்ணணுமா? சரி, நம்ம ஏதோ ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரின்னு ஏதோ சொல்கிறது கூப்பிட்டு போகிறாங்க, போவோன்னு சொல்லி போனால் அவர் நல்லா தான் இருந்தார். இவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆண்டவரே இந்த சகோதரனை ஆசீர்வதின்னு சொன்ன உடனே டாய் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. டாயா? நான் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்து பார்த்தா அவர் கண்ணெல்லாம் வெளியே வந்துச்சு. டென்ஷன் ஆகிட்டார். அது என்னன்னே நமக்கு புரிகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது பிசாசு தான் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறது புரிகிறது கூட நமக்கு தெரியலன்னா அப்போ நமக்கு ஆவிக்குரிய கண்டிஷன் எப்படி இருக்கும்? அதனால் எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரியல. என் கூட இருந்தவங்களாம் மிகப்பெரிய அறிவாளிகள், என்னைய விட. எல்லோரும் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம் வழியே. இந்த மேட்ரை எப்படி டீல் பண்ணனே தெரில. கடைசியில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, சண்டே கிளாஸில் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்களே, வல்லமை உண்டு, அதை தான் பாட வேண்டிதான். உங்களுக்குலாம் தெரியுமாண்ணே? அது நல்லா தெரியும்ண்ணே. பாடுவோம். இப்போ அதை என்ன செய்யுது? அது என்னமும் செய்யுது, நம்ம பாடுவோம். நம்ம பாடுறதே அதை பார்த்து பயந்து தானே பாட போகிறோம். அப்புறம் அதே எதுக்கு எல்லாம் இங்கிட்டு திரும்பிக்கிட்டோம். அது அங்கிட்ட இருக்கு. அது நல்ல பைபிளுக்கு முழங்காலே நின்றுச்சு. நாங்கள் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. பயத்தில் சத்தமாக பாடுறோம், பயத்தில் வல்லமையாக பாடிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேளை அங்கிட்டு பார்க்கல, அதனால எங்களுக்கு பயம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் அதுவாக ஆடி பொத்துன்னு விழுந்து போயிடுச்சு. ஒரே ஒரு பாட்டில் போயிடுச்சு. ஆண்டவர் பார்த்துருப்பார், இவங்களுக்கு இந்த ஒரு பாட்டு தான் தெரியும், அடுத்த பாட்டு தெரியாது, இந்த பாட்டிலே அதை விரட்டி விட்டுருவோம், இல்லைன்னா இவங்க சொல்கிறது போயிடுவாங்க. அது விழுகிறது பதிலாக இவங்கெல்லாம் என்ன ஆயிடுவாங்க, விழுந்துருவாங்க. இல்லையே இறக்கப்பட்டார். பல நேரங்களில் ஊழியத்தில் அப்படித்தான் நடக்கும். எதுக்காகன்னா, நம்ம ஒன்றும் இல்லைங்கிறத நமக்கு சொல்லணும். அவர் நேர சொன்னால் கேட்க மாட்டோம். அதனால் ப்ராக்டிக்கலாக ஒரு முட்டு சந்தில் வந்து நிப்பாட்டிடுவார். ஒன்றும் செய்ய முடியல. ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரேன்னு சொன்னால் அவர் செஞ்சிடுவார். இல்லை நான் பாருங்கள், இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு 30 வருஷம் அனுபவம் ஊழியத்தில் இருக்குப்பா. அப்படியா? எங்கே பார்ப்போம், ஒன்றும் நடக்காது. கடைசியில் எங்கே வந்து சேருவோம்? அவர்கிட்ட வந்து சேருவோம். கெட்ட குமாரன் மாதிரி
அது நான் ஏதோ செஞ்சிடலான்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இதைத்தானே 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது மறந்துருச்சுல. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அப்பப்போ நிற்கதியான லெவலில் உங்களை விட்டுட்டு வந்துடுவேன்ல. எங்கே பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட் ஆஃப் காட். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற சிந்தனை நமக்கு புரியணும். ஸோ இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரணும். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். டோன்ட் எக்ஸ்டெண்ட் யுவர் ஹீலிங், போஸ்ட்போன் யுவர் ஹீலிங். உங்கள் ஹீலிங்கை தள்ளி போடாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், என்ன தீர்மானிக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்களோ அப்படி நடக்குங்கிறது ஆண்டவர் நீ விசுவாசித்தபடி உனக்காக கிடவுதுன்னு சொல்லு. நீ எப்படி விசுவாசிக்கிறியோ, நீ எப்படி விசுவாசிச்ச அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னா, நீங்கள் ஒரு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே அந்த வியாதி சரியாகும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஆக கிடவுது, கிளம்பு. அப்போ 10 நாளைக்கு குறையா உங்களுக்கு என்ன ஆகாது சொல்லுங்க? சுகமாகாது, சுகமாகாது. நீங்கள் வாட்ட நாகவன் மாதிரி முங்கி முங்கி எந்திரிக்க வேண்டியதான். ஒன்றும் நடக்காது. ஏன்னா அந்த டைமை யார் செட் பண்ணது? நம்ம தானே. அவர் செஞ்சு முடித்ததுக்கு எனக்கு நடக்குங்கிற டைமை செட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ டிலே பண்ணுறேன் பாருங்க. அவர் செஞ்சு முடித்த விஷயம், ஹீலிங் இஸ் ஆல்ரெடி டன். இட் இஸ் அ ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். முடிந்து போன விஷயத்தை நான் இழுத்துக்கிட்டு இருக்கிறேன், இழுபறி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நோ 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 நோ, that's not like that. Decide for yourself that today you are going to be healed. இன்னைக்கு கர்த்தர் என்னை சுகமாக்க போறார். எப்படி? Because I believe it. நான் அதை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். Speak to your soul. தாவீது சொன்ன மாதிரி, என் ஆத்துமாவே நீ என்ன செய்யணும்? கர்த்தரை. ஏன் சொல்கிறான் அப்படி? ஆத்மாவை பார்த்து பேசுகிறான். ஏன் பேசுகிறான்? ஆத்மா தான் ட்ரபிள் மேக்கர்னு அவனுக்கு தெரியும். தேவனை துதியாமல் இருந்து சிந்தனையிலே வீணரானார்கள். நீங்கள் தேவனை துதிக்கலைன்னா உங்கள் மனதில் நீங்கள் வீணாக போயிடுவீங்க. அதனால் அவன் பார்த்தான், இதேக்கு வம்பு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த ரெண்டையும் நான் இப்போ என் வாயில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என் மனது எப்படி இருக்கும்? இன்டாக்டாக இருக்கும், கன்வின்சிங்காக இருக்கும், ஓகேன்னு சொல்லும், கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. அதான் வாய் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் மனது கரெக்டாக இருக்குமா? இப்போது நீங்கள் இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு. அதை அப்படி ரிவர்ஸும் பண்ணணும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதன்படியே தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. அப்படி தான் நீதிமொழிகள் இருக்குது. அல்லேலூயா. அதில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, அறிக்கைன்றது அதானே. நீங்கள் என்ன வாக விரும்புகிறீங்களோ அதை தானே அறிக்கை செய்கிறீங்க. நான் சுகமானேன், நான் சுகமானேன். அப்போ நீங்கள் எதுக்காக அதை சொல்கிறீங்க? சுகமாக வேண்டி இருக்குது, அதை நான் விசுவாசமாக சுகமானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இருக்கிறதையும் நீங்கள் பேச முடியும், உங்களுக்கு நடக்க வேண்டியதையும் நீங்கள் பேச முடியும். அங்கே கன்வின்ஸ் பண்ண போகிறது எதை மட்டும்தான்? மனதை மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஊரில் இருக்கவனெல்லாம் நம்ப வச்சிடலாம் ஒரு விஷயத்த, உங்கள் மனதை நீங்கள் என்ன செய்ய முடியாது? நம்ப வைக்க முடியாது. ஆனால் ஒரு நியூரோ சயின்ஸில் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்போ கண்டுபிடிச்சி, மனதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. என்னாச்சுன்னா, ஒரு பொய்யவே ஒரு 100 தடவை சொன்னீங்கன்னா அது நம்பிடும். என்ன செய்யுமா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்படி ஒன்று எழுதியிருக்காங்கண்ணே, உண்மையானே? அப்பா நான் நம்புகிறேன்ப்பா. ஒரு பொய்யவே 100 தடவை சொன்னால் எந்த மூளையும் எந்த மனதும் நம்புமாமே. அது நம்புறீங்களா? கட்டாயமாக அதானே நடந்திருக்கு. எல்லாருக்கும் அதான் நடக்குது. ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லும் பொழுது அந்த பொய் உண்மை போல காட்சி அளிக்கும். ஆகவே மனது நம்பும். அல்லேலூயா.
என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? மனது இங்கே தானே இருக்குது. ஓ சிந்திக்கிறீங்களா? நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இந்த வசனம் வந்து இந்த வசனத்தை அப்படியே நம்பிடணும். அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பர்சனலைஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி பர்சனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவரே 11வது வசனத்தை பாருங்கள். இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால அந்த பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். நான் இந்த வசனத்தை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். பர்சனலைசிங் த வேர்ட் ஆஃப் காட் ஃபார் யூ. உங்களுக்கான வசனமாக இதை மாற்றிக்கொள்ளுதல். அப்படி மாற்றிக்கொள்ளுகிறதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சரியாக அதை நீங்கள் என்னைக்கு நீங்கள் அதை நம்புறீங்களோ, நீங்கள் சொல்கிறத என்னைக்கு நீங்கள் நம்புறீங்களோ, நீங்கள் எதை பேஸ் பண்ணி வாசிச்சுட்டு இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிற வேத வசனம். அதில் வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. ஆகவே நான் இதை நம்புகிறேன். ஆவி ஒத்துக்கிறது. உங்களுடைய ஆவி கட்டாயமாக ஒத்துக்கிறோம். அது ரைட்டாக தான் சிந்திக்கும். அதுதான் இந்த வசனங்களெல்லாம் படிக்க வைக்கிது. ஓகே, இப்போது அதை வந்து என்னுடைய மனதும் ஏற்றுக்கொள்ளணும். என்றைக்கு என்னுடைய மனது வந்து இந்த வசனம் உண்மைதான் அப்படின்னு நம்புதோ அன்றைக்கு இந்த பாடி ஹேஸ் டு ரெஸ்பாண்ட். அந்த உங்கள் சரீரம் கம்பல்சரியாக அதுக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். தேர் இஸ் நோ அதர் வே. வேறு வழியே கிடையாது. அண்ட் தேட் மொமெண்ட் இஸ் யுவர் ஹீலிங் மொமெண்ட். அந்த வினாடி தான் நீங்கள் சுகமாகிற வினாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வியாதி வந்து அதுக்கு உயிர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த வியாதிக்கு உயிர் இருக்குது தெரியுமா? ஒரு மாதிரியா இருக்கா நான் சொல்கிறது? அந்த வியாதி பரவுதுன்னு சொல்கிறீங்கல்ல, பரவுதில்லை. இந்த வியாதி அப்படியே இருக்குது, கம்மன் இருக்குது. அதை நோண்டிடாதீங்க, அது பெரிய பிரச்சனையாயிரும். பயாப்சி எடுக்காதீங்க, அது அந்த செல்ஸ் எல்லாம் ரொம்ப இதாயிரும். அதை ட்ரிகர் பண்ணிடாதீங்க. அப்போ அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே தானே பேசுகிறோம். சரி, அதுக்கு உயிர் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அது உங்களை கவனிக்குதுன்னு சொல்கிறேன் நான். இந்த வியாதி உங்களை என்ன செய்யுது? உங்களை கவனிக்குது. கவனிக்குதா? கவனிக்குமா? உங்கள் வியாதி உங்களை நிச்சயமாக வாட்ச் பண்ணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. இஃப் இட் இஸ் ஃப்ரம் சேட்டன், மோஸ்ட்லி இட் இஸ் ஃப்ரம் சேட்டன். பிசாசிடத்துலேருந்து அந்த பலவீனமாக இருந்தால், வியாதியாக இருந்தால் நிச்சயமாக உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். என்ன செய்கிறான்? அதனால தான் உங்களை ஜெபிக்க விட மாட்டான், உங்களை பைபிளை வாசிக்க விட மாட்டான், தியானிக்க விட மாட்டான், ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரிக்குள்ளே வர விட மாட்டான். போனால் நீ சுகமாயிருவேன், அது நம்ப ஆரம்பிச்சுன்னா வம்பா போயிடும் இல்லையா? அது உங்களை வாட்ச் பண்ணும். நீங்கள் உங்களோட முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. என்னுடைய மனது நம்பிடுச்சுன்னா இங்கே சரியாயிருன்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பாருங்களேன். நீங்கள் முயற்சி பண்ண அந்த வியாதி என்ன பண்ணுன்னா மூட்டை முடிச்சுகளெல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிடும். முதல்ல மோதி பார்க்கும். அதையும் தாண்டி நீங்கள் நம்பருக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன தெரியும்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவன் மனசில் என்ன செஞ்சிடுவான்? தான் சுகமானதை நம்பிடுவான். நம்பிட்டா நாம் என்ன செய்ய முடியாது? அடுத்த செகண்ட் இங்கே இருக்க முடியாது. அதனால் எதுக்கும் நம்ம ட்ராலியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். நம்முடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியே வச்சுருப்போம். நீங்கள் நம்பின உடனே நீங்கள் அங்கே பாருங்களேன், அந்த வியாதியே இருக்காது, அது போயிடும். அல்லேலூயா. அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். மலைக்கு ஒன்றும் உயிர் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ஏன் நீங்கள் சொன்னால் அந்த மலையை பார்த்து பயந்து நீ சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது போகுங்கிறாரு. தே வில் ரெஸ்பாண்ட். அதுக்கு உயிர் இருக்கோ இல்லையா, தே ஹாவ் டு ரெஸ்பாண்ட். அல்லேலூயா. அது ரெஸ்பாண்ட் பண்ணணும் கம்பல்சரியா. அதுதான் அந்த கிஃப்ட் ஃப்ரம் காட் டு யூ. அவர் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைச்சிட்டு உங்களை வந்து டம்மி பீஸாவை விட்டுட்டாருங்க. அப்படியா? இப்போ ஒரு தகப்பை வந்து தன்னுடைய பிள்ளை தன்னை விட பெரிய ஆளாகணும்னு நினைப்பானா, தன்னை விட டேலண்ட் ஆகணும்னு நினைப்பானா, ஏய் நம்மளுக்குலாம் வளர்ந்துடக்கூடாதுப்பா, அதனால் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்காத, தத்தியாகவே வச்சிரு, அப்படி வச்சிருவானா? இல்லை இல்லை, தகப்பன் தன்னுடைய சொத்து கித்து எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு கொடுக்க நினைப்பானா இல்லையா? ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் உங்களை வந்து நிற்கதியாக விட்டுருவாரா? அவர் எங்கே சப்போர்ட்டுக்கு வர்றாருன்னு சொன்னால், உங்கள் பலனே உங்களுக்கு தெரியலை, உங்களுடைய வெயிட்டேஜ் உங்களுக்கு புரியலை,
அந்த இடத்துல அவர் வந்து, எப்பா நீ பலம் உள்ளவன் தான்ப்பா, நீ பலவீனனே சொல்லாத. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? நான் பலவீனமாக இருக்கேன்? நான் உன்னை அப்படி படைக்கலையே, நான் உன்னை அப்படி படைக்கலை, நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி தானே சொல்கிறாரு கிதியோனுக்கெல்லாம், அப்படி தானே சொல்கிறாரு. ஆண்டவர் ஜென்டிலாக இருக்கிறதுனால கண்டமேனிக்கு வைய மாட்டேங்கிறார். அப்படி வஞ்சிருந்தால் நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு உடனே என்ன செஞ்சுருக்கோம்? புரிஞ்சிருக்கு. அவர் சாஃப்டாக பேசுகிறார். ஸோ உங்கள் மனதினுடைய நம்பகத்தன்மையில் உங்கள் மனது எப்போ நம்புதோ அன்னைக்கு நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? சுகமாயிருவீங்க. ஜாமனுமா? ஜாமனுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நேரத்தில் ரோமர் 8:11 நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம், சில காரியங்களை சிந்தித்தோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அருமையான சகோதரனும் சகோதரியும் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கட்டும். கர்த்தர் மேல் பாரத்தை போட்டுட்டு ஒரு சிறப்பான முடிவு, இன்றைக்கு நான் சுகமாக வேண்டும், இன்றைக்கு நாம் பலவீனங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும், இன்றைக்கு நோயின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், இன்றே அது நடக்க வேண்டும். ஏன்னா எனக்குரிய விடுதலையும் சுகமும் செய்து வைக்கப்பட்டு 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இட் இஸ் டூ லேட் ஃபார் மீ, ஸ்டில் பெட்டர் லேட் தென் எவர். உடனே உடனே நான் சிந்திக்கிறேன், நான் செயல்படுறேன், யோசிக்கிறேன், தீர்மானிக்கிறேன். அந்த தீர்மானத்தை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன்னு தான் சொல்கிறார். தீர்மானித்தா மட்டும் பார்த்தா அதை சொல்லணும். சொன்னால் தான் நான் என்ன தீர்மானிக்கிறேங்கிறது வெளியே தெரியும். சொல்லணும். ஆகவே என்னுடைய வியாதிக்கு விரோதமாய் நான் பேசுகிறேன். வியாதியை பார்த்து சொல்கிறேன், நான் சுகமாயே 2000 வருஷம் ஆச்சு, நான் இந்த சுகத்தை சுதந்திரிக்கிறேன், இந்த சுகத்தை நான் சுதந்திரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இப்பொழுதே உம்முடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை கடந்து வந்து ஏசாயா 53 படியான அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்கிற வார்த்தையின்படியாக பூரண சுகம் உண்டாவதாக. பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்பட்டு போகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். செயல்படாமல் போ, விலகு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், வாக்கு மாறாதவர். மனம் இறங்கி ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைகளை புரிந்து செயல்பட உதவி செய்யும். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவானோட சரீரத்தில் எல்லா பலவீனங்களையும் அப்புறப்படுத்தி மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த மனதை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்தல்லும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.